Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் கேம் வீக் 26 பற்றி தான் பேச போகிறோம். பெரிய கேம்ஸ்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பட் இந்த ரிசல்ட்ஸ் இந்த வீக் நடந்ததில் வந்து நிறையா சேஞ்சஸ் ஆச்சு. பொட்டென்ஷியல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. நிறைய டீம்ஸ்க்கு ஒரு அப் அண்ட் டவுன் நடந்துச்சு. பட் லெட்ஸ் கெட் இன் டு இட். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் டெஃபினெட்லி லாஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. தொடர்ந்து 5 கேம்ஸ் ஜெயிச்சு யுனைடெட் ஸ்டாண்டர்டுக்கு ஹேர் கட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது எப்படி முடியும்? லண்டன் ஸ்டேடியமில் அதுவும் இப்போ வெஸ்ட் ஹாம் இருக்க ஃபார்முக்கு அவங்க சும்மா விடுவாங்களா? அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கோல் அவங்க தான் அடித்தாங்க. போவன் ஒரு நல்ல கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் பண்ணி நல்லா பால் உள்ளே போடுவார். சோச்செக் கோல் அடிச்சு அவர் தான் இப்போ வந்து ஹையஸ்ட் ஸ்கோரிங் செக் இந்த லீக். ஸோ அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் வெஸ்ட் ஹாம். வந்து ஒரு 1-0 லீடு போச்சு. ஆல்மோஸ்ட் கடைசி வரையும் அதை தக்க வச்சு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சா அப்போ தான் வந்து ஃபர்ஜி டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இல்லாமல் பெஞ்சி செஸ்கோ another important goal 90+6 வந்து எம்புவேமா சும்மா போடுவார். பாக்ஸுக்குள்ள ஏதோ பேக்கு மாதிரி இருந்துச்சு கிராஸு. ஆனால் செஸ்கோ பெரிய கால நடுவில் விட்டு சரியான கோல் டாப் கார்னரில் போச்சு. செம ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் எடுத்ததே பெரிய விஷயம்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் எஸ்பெஷலி செல்சி பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணாங்க வேற. ஸோ அதனால தக்க வச்சு 4th பிளேஸில் இப்போதைக்கு இருக்காங்க. எஸ், ஆமாம். ஆனால் அதாவது நான் எதிர்பார்த்ததுதான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாமோடே நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க எதிர்பார்த்தேன். அது ஏதோ பண்ணி கடைசியில் மாற்றிட்டீங்க ரிசல்ட்டை. இங்கே நான் ஏன் இது பண்ணேன்னா அது ஒரு ப்ரெஷர் ஆச்சு. 5 out of 5 வின்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. யுனைடெட் ஹேர் ஸ்டாண்ட் இது இவ்வளோ மேட்டர்லாம் போகும்போது ஓகே கண்டிப்பாக எதாவது நடக்க போகுது. பட் நான் தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, ஒரு ட்ரா அப்படி தான் எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ட்ரா ஆயிடுச்சு. இருந்தால் தோற்றுருப்பாங்க போல், அந்த அளவுக்கு லாஸ்ட் மொமெண்ட்ஸ் வரைக்குமே போயிடுச்சு. உனக்கே தெரியும் வெஸ்ட் ஹாம் மாதிரி டீம்லாம் ஒரு கோல் அடிச்சா போதும், பாயை போட்டு பருத்தாங்கன்னா நீ எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அடிக்கிறதே கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 கோல் அடித்து ஓகே எனக்கு தெரிஞ்சு நல்ல ரன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் ஸ்டாண்ட்லாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு பிஸ்னஸ், அதாவது இதை வச்சு மட்டுமே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலேயே போயிட்டான் அவன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவான். இல்லைன்னு அந்த மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதோட அவனை மறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ஏதாவது புதுசாக தான் கண்டென்ட் பண்ணால் தான் அவனால் ஃபேமஸ் ஆக முடியுன்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ அவனுக்கு இன்னும் டைம் இருக்குது கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு. யா டெஃபினெட்லி. அதுவும் இப்போது கேரிக்கு வந்து 5 கேம்ஸ் அன்பீட்டனாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 விளாண்டதை பார்த்தா விளாண்ட 9மே அன்பீட்டனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ யுனைடெட் பல வருஷம் கழிச்சு இப்போ தான் தொடர்ந்து 3 கேம் வந்து ஒரே ஸ்டார்டிங் லைனப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் நடந்துச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. பட் இப்போ ஃபைனலி இந்த மைக்கேல் கேரிக் கீழே யுனைடெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தெரியுது. இது எவ்வளோ நாள் வந்து தாக்க பிடிக்கும்னு தெரியல, பார்ப்போம். எஸ், கண்டிப்பாக டாப் 4 முடித்தா அது பயங்கர, அது கண்டிப்பாக அவனோட பர்மனெண்ட்டாக ஆக்கிடணும்னு. டாப் 4லாம் முடிச்சா கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆக்கிடணும். அண்ட் அது ஒரு இருந்த ஸ்டேஜுக்கு அவங்க டாப் 4 முடிக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட். எஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் கேம் செல்சி பற்றி நம்ம சொல்லணுன்னா, அதாவது இந்த கேமை கம்ஃபர்டபுளாகவே கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க. 2-0 போயிட்டாங்க. லீட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் 2-0 போனதுக்கப்புறம் அவ்வளோ கேம் ஓவர் அப்படின்னு நினச்சோம். ஜாவோ பெட்ரோ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார். அவன் கோலும் அடிச்சிருப்பான். அப்புறம் பெனால்ட்டி, அவன் போன மேட்ச் தான் 2 பெனால்ட்டி வாங்கி கொடுத்துருப்பான், பல்மர் அடிச்சிருப்பான். இந்த மேட்சும் பெனால்ட்டி வாங்கி கொடுத்து பல்மர் அடித்து 2-0 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சை நான் விட்டேன், சரி அவங்க அவ்வளோதான் வின்னுனேன். அதுக்கப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் 2 கோல் விட்டு கேமுக்கு வர வச்சு. அதுக்கு சத்தியமாக செல்சியால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். அதாவது வேறு மாதிரி ட்ராப் பண்ணியிருந்தா பரவாயில்லடா, இந்த ஃபேஷனில் ட்ராப் பண்ணி அதுவும் அந்த ஒக்காஃபோர் கோல்லாம் நீ பார்த்தன்வீங்க, மோஸ்ட் ஸ்க்ராப்பி கோல், அந்த அளவுக்கு ஸ்க்ராப்பி கோல் அடித்து 2-2. முக்கியமாக இது வந்து டாப் 4ல் அவங்களுக்கு பெரிய டென்ட் இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் அவனுங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த சான்ஸை. ஏன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த அவங்க யூஸ் பண்ணாமல் ட்ராப் பண்ணது அது கண்டிப்பாக இதில் யார் அனுபவிச்சாங்கன்னா லிவர்பூல் அனுபவிச்சாங்க அவங்க ஜெயிச்சனால. கண்டிப்பாக. அதுவும் செல்சி யார், நம்ம பங்காளிங்க தானே. நாங்கள் யுனைடெட் என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுவாங்க. எப்போ ஜெயிப்போம், எப்போ தோப்போம், எப்போ பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஆமாம், ஸோ இந்த ஜாவோ பெட்ரோ பாமர் கனெக்ஷன் செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் டெஃபினெட்லி லீட்ஸ்டேருந்தும் நம்ம எதுவும் வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா ரீசெண்ட் மந்த்ஸாகவே வந்து வேர்ல்டு கிளாஸ் ஃபார்மில் இருக்காங்க. எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சரி, என்ன அவே ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ்
கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த அட்டாக்கிங் எவ்வளோ கோல்ஸ் விட்டாலும் கோல்ஸ் நிறைய அடிக்கிறாங்க, அதுதான் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் டிஃபென்ஸை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. யா, அண்ட் நெக்ஸ்ட் கேம் டெஃபினெட்லி லிவர்பூல் தான். அண்ட் சண்டர்லேண்ட் ஹோமில் நடக்கும் ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில் வந்து இந்த சீசன் வந்து தோக்காம அன்பீட்டனாக இருந்தாங்க. 12 கேம்ஸில் 7 wins and 5 draws-னு செம்ம சாலிடாக ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க ஹோம் ஸ்டேடியமை. பட் லிவர்பூல் போய் அவங்க இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. 1-0 win தேங்க்ஸ் டு வேன் டைக் ஹெட்டர். சாலா கிராஸ் போட்டு ஒரு அசிஸ்ட் கிடச்சிது. அண்ட் தேங்க்ஸ் டு தட் அசிஸ்ட் அவர் இப்போ லிவர்பூல் லெஜண்ட் ஸ்டீவன் ஜெரார்டோட அசிஸ்ட் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் வரும்போது தான் தெரியுது சாலா வந்து எவ்வளோ வருஷம் ஒரு டாப் பிளேயராக இருக்காரு ப்ரீமியர் லீக்லன்னு. அண்ட் யா, கிரேட் 3 points ஒன்ஸ் அகெயின் ஃபார் லிவர்பூல். டெஃபினெட்லி அவங்க ரைவல்ஸ் யுனைடெட் அண்ட் செல்சி வந்து பாயிண்ட்ஸ் விட்டது வந்து கண்டிப்பாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் another கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பை வேர்ட்ஸ். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன் வேறு. ஆமாம், ஆக்சுவலி இப்போ லிவர்பூல் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ரொம்ப டிஃபிகல்ட் கேம்ஸ்லாம் போய் ஜெயிக்கிறாங்க. இன்டர்மிலானாவே போய் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா ஸ்டேடியம் ஆஃப் லைட்டில் வந்து யாருமே ஜெயிக்கலை போய். ஸோ அங்கே போய் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன், சரி ட்ரா நடக்கும் அந்த மாதிரி நினச்சா, பார்த்தா 1-0 ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வின் பண்ணதை நீங்கள் போன மேட்ச் சிட்டியோட வின் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்காவது யூஸாக இருந்திருக்கும். அது ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசி வேஸ்ட்டு. பட் ஆனால் இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பூஸ்ட். ஏன்னா நீங்கள் செல்சி 2 பேரும் சொதப்பிட்டீங்க, பாயிண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைட்டு பயங்கரமாக போவோம். பார்ப்போம் என்னன்னு. நம்ம அடுத்த மேட்ச்சு எங்கள் மேட்ச்சு தான். ஆர்சனல் 1-1 ட்ரா. பிரென்ட்ஃபோர்ட் ஹோமுக்கு போய் கண்டிப்பாக டைட்டில் ரேஸில் ஒரு டென்ட் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். பெருசாக ரியாக்ட் பண்ணலாட்டியும் பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு மைன்யூட் மார்ஜினில் 9 points போக வேண்டியது சிட்டி 6 ஆக்குனாங்க லிவர்பூல் மேட்ச் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் 3 ஆக்குனாங்க அவங்க கேமை ஜெயிச்சுட்டு. ஸோ அப்படி இது பண்ணும்போது நம்ம வந்து அதாவது கஷ்டம்தான் ஒத்துக்கிறேன். பிரென்ட்ஃபோர்டாகவே நல்லா ஃபார்மில் இருக்காங்க, டாப் 7 எல்லாம் ஓகே. பட் ஆனால் நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பாயிண்ட் லூஸ் பண்ணால் லாஸ்ட்டில் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஏன்னா நம்ம 12 games விளாடணும். நம்ம 12 games விளாடணுன்ற போது கண்டிப்பாக இங்கே 3 points எடுத்து இந்த 6 point கேப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் ஸ்பர்ஸ் அவே இருக்குது, செல்சி ஹோம் இருக்குது, எத்தியாடு போகணும், அதுக்கப்புறம் எனக்கு செல்லர்ஸ் பார்க் லாஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், பிக் கேம்ஸ் வேறு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுவோம். சிட்டிக்குமே அதே தான். ஆனால் சிட்டிக்கு என்ன பிரச்சனைனா அவனுங்க வந்து ஒரு ஃபார்ம் பிடிச்சிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த பழைய ஃபம்பிள்னஸ் வருதோ அப்படின்றது எனக்கு ஃபீல் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஒரே பேட்டர்ன் தான். இப்போ 3 வருஷமும் ஒரே மாதிரி நடக்குது, இப்பயும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா அது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அது டெஃபினட்டாக நம்ம பண்ணுற அந்த இன்டென்ட் தான், நோ இன்டென்ட் தான். அதாவது அவனுங்க ஹோமுக்கு போய் நீ விளாட விட்டா கண்டிப்பாக விளாட தான் போகிறாங்க. ப்ரெஸ் பண்ண சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. எப்படி பார்த்தனுங்க டே அவனுங்களை பயமூத்துடா. அதாவது அவனுங்க ஹாஃபில் ஏறி ப்ரெஸ் பண்ண கண்டிப்பாக அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கவுண்டரில் ஈஸியாக போவாங்க, அது அந்த லைன்ஸை பிரேக் பண்ணி போவாங்க. பட் ஆனால் மென்டலி நீ ஆஃப் பண்ணணுன்னா ப்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். அங்கேயே எடுத்து அடிக்கலாம். நீ ரொம்ப பேக் அடித்தனா அவனுங்க அவ்வளோதான். அவனுங்க மொரட்ட ஆட்டம் ஆடினாங்க. நாங்கள் ட்ரா பண்ணதே பெரிய விஷயம். டெஃபினெட்லி. அதுவும் இந்த கேம் முடியும் போது நம்ம பார்த்தாலே தெரியும், பிரென்ட்ஃபோர்ட் பிளேயர்ஸ் தான் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஐயோ என்னோட 3 point எடுக்க முடியல அப்படின்னு. ஆர்சனல் பிளேயர்ஸ் கொஞ்சம் ரிலீவ்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஓகே அட்லீஸ்ட் 1 point கிடச்சிருக்கே, ஒரு டஃப் அவே கேம். பட் ஆனால் சொல்ல போனால் வந்து பிரென்ட்ஃபோர்டுக்கு நிறையா சான்சஸ் கிடச்சிது மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே. இந்த யுவார்த்தியோகோ இந்த சேவ் பண்ணுவான், ராயா, அப்புறம் நிறையா ஷாட்ஸ் செமையாக அடிப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி வந்து நிறையா மீம்ஸ் கூட வந்தது, கார்னரால பொழைச்சவன் கார்னரால தான் சாவான்னு சொல்லிட்டு வந்தது. அதுவும் உங்க த்ரோ போட்டாங்கல்ல செட் பீசஸ். ஆக்சுவலி ஆமா, அவன் என்ன த்ரோ போடுறான் அவ்வளவுதான். அந்த கமெண்ட்ஸ்ல வந்து வேற என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது, அந்த லாங் த்ரோ போடுறவனை மட்டும் தயவு செஞ்சு கயோடேவா மட்டும் ஆர்சனலை வாங்க விட்டுறாதீங்க. அதுதான் எல்லாரோட கோரிக்கையா இருக்கு. ஆனால் அவன் பயமாக போகிறான்டா. அவன் இந்த ஷார்ட் புட்டு இந்த மாதிரிலாம் இந்த த்ரோயிங் கேம்ஸில் அவன் விளாண்டான்னு. அதாவது அவன் மேனேஜர் சைடில் விட்டாலுமே அவன் த்ரோ போடுவான் போல். நான் நிறைய டீம் லாங் த்ரோ போடுறாங்க, ஆனால் அது பெருசாக அந்த பார்டர் லைன் தான் போகுது, பெருசாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. இவன் போடுறது கொய்யால கார்னரோடே மோசமாக இருக்குது. ஸோ பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே
தெரிஞ்சுது ஓகே கண்டிப்பாக போகுது சம் வாட் கோல் கன்சீட் பண்ண போகிறோம். ஏன்னா அவனுங்க ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிருந்தாங்க அந்த டிஃபென்சிவ் ஏரியாவை. அழகாக யூஸ் பண்ணேன். எனக்கு கேட்டேன்னா 1-0 நம்ம எப்படியோ லக்கில் அடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் 2-0 3-0 அப்படின்னு அது சண்டர்லேண்ட் கேம் மாதிரி அடுத்தடுத்த கோல் அடிச்சிருந்தேன்னா கேம் பெட்டுக்கு போயிருக்கும். ஆனால் இவங்க அது பண்ணலை. அது பண்ணாததுனால அவ்வளோதான் ப்ரைஸ் பே பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து மார்டினெல்லி விட்டாருன்றேன். ஏன்டா மேட்ச்லேயே கம்மி சான்ஸ் க்ரியேட் பண்ணுற, அதில் ஒரு சான்ஸ் போச்சுன்னா அதனாலலாம் கேம் போகாது. அதனால் இது கண்டிப்பாக கேம் போகாது. நிறைய க்ரியேட் பண்ணணும், நிறைய அடிக்கணும். அண்ட் இது வந்து நல்ல பாயிண்ட்டாக இல்லையான்றது நம்ம ஆடுற நெக்ஸ்ட் மேட்சஸில் பொறுத்து தான் இருக்குது. புரியுதா? அங்கே போய் இந்த மேட்ச் தோற்றுதோ அந்த மேட்ச் தோற்றோ அந்த கதையெல்லாம் விடாமல் அடுத்த கேம்ஸ்லாம் ஒழுங்காக ஜெயிச்சுன்னா இது வந்து நல்ல பாயிண்ட்டுன்னு பார்ப்போம். இன்னும் 12 கேம் இருக்குது, பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். Yep, going on to the next game, Manchester City 3, Fulham 0. ஒரு ஓல்டு சிட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பியூர் டாமினன்ஸ் ஹோமில். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 கோல் அடித்து செதைச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்னடா ரொம்ப எம்பாரசிங்காக ஆயிருமோ ஃபுல்ஹாமுக்கு அப்படின்னு நினச்சோம். பட் இல்லை, 3-0 முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆண்ட்வான் செமென்யோ என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கோலு அண்ட் அன் அசிஸ்ட்டு. இங்கே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்தே, அதுக்கு முன்னாடியும் கோல் அடிச்சுட்டு தான் இருந்தார், பட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அதுவும் ஒரு சிட்டி மாதிரி டாப் டீமில் ஃபுல் ப்ரெஷர். ஆர்சனல் அந்த லீக் லீடர்ஸை சேஸ் பண்ணும் போது அதுலேயே தெரிஞ்சிருது இது எவ்வளோ பெரிய பிளேயர், எவ்வளோ பெரிய மைண்ட் செட் இந்த பிளேயருக்கு இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ நிறையா மேனேஜர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க. ஓல்டு மேனேஜர்ஸும் சொன்னாங்கப்பா, இந்த செமேனியோ மாதிரி சைனிங்லாம் ஆர்சனலுக்கு இல்லை செல்சிக்குலாம் வந்திருந்தா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொன்னாங்க. பட் இதுதான் நமக்கு தெரியுது கிளியராக எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு. அண்ட் ஆல்சோ அவங்க அந்த 3 பாயிண்ட் எடுத்து ஆர்சனல் பாயிண்ட்ஸ் விட்டதுனால இப்போ ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு பெப் டீமுக்கு. அண்ட் இந்த கேம் எல்லாம் விட்டு பெப்புன்னு நம்ம பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்ட் வீக்ஸாகவே வந்து நிறையா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஃபுட்பாலை தவிர ஜென்ரல் லைஃப் பற்றி நிறையா பேசுகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 or 2 weeks ago காசாவில் நடக்கிற வார், அந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் வார், உக்ரைன் ரஷ்யா வார், அதை பற்றிலாம் நிறையா பேசிட்டு இருந்தார். அப்புறம் ரீசெண்ட் டேஸாக வந்து இப்போ யுனைடெடோட இனியாஸ் ஒன் ஆஃப் த கோ-ஓனர்ஸ் ஜிம் ராட்க்ளிஃப் வந்து இமிகிரன்ஸ் பற்றி அகேன்ஸ்டாக பேசினார் யூகேல. கடைசியில் பார்த்தா ராட்க்ளிஃபே ஒரு இமிகிரண்ட் தான், யூகேல மொனாக்கோவில் இமிகிரண்ட்டாக இருக்காரு. ஸோ அதுக்கும் பெப் இன்னொரு பதிலடி கொடுத்தாரு. இமிகிரன்ஸ் தான் எல்லாருமே நம்ம காப்பாற்றுறாங்க, ஸோ அவங்களெல்லாம் வச்சு தான் இந்த கல்ச்சர்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இருக்கணும் அப்படிலாம் சொல்லி. நார்மலாக ஃபுட்பாலில் வெறும் ஃபுட்பால் மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் இவர் வந்து அந்த வேர்ல்டு வியூ அந்த மாதிரிலாம் பேசுறது வந்து டெஃபினெட்லி ஒரு ரைவல் ஃபேனாக இருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குது டெஃபினட்டாக. கண்டிப்பாக. அண்ட் அதான் கம்மிங் டு மேட்ச் நீ பார்த்தனா அவனுங்க நான் ஃபஸ்ட் ஹாஃப் ஹேட் வாட்ச் பண்ணலான்னு உக்காந்தேன்டா. ஆனால் ஹேட் ஆகிட்டு தான் போனேன். ஹாஃப் டைம்லேயே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அவனுங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பழைய சிட்டியை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த வந்துட்டான்ற மாதிரி பயங்கரமாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த லிவர்பூல் கேமுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனுங்க எல்லா கேம்ஸும் வின் பண்ணுற ஸ்ட்ரீக்கில் போனாலும் போகலாம். ஸோ ஆர்சனல் டைட்டில் அடிக்கணும்னா கண்டிப்பாக அவனுங்க எல்லா கேம்லையும் ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு. அண்ட் சிட்டி ஹோமில் நடக்கக்கூடிய கேம் வந்து ரொம்பவே குரூஷலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க பாயிண்ட் டிஃப்ரென்ஸுக்கு அது மேபி டிசைடராக கூட இருக்கலாம். பட் யா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேம் என்ன நல்ல கேம் போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நியூ கேசில் 2-1 ஜெயிக்கிறாங்க ஸ்பர்ஸை. அண்ட் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தாமஸ் ஃப்ராங்கை தூக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸ்பர்ஸுக்கும் ரெலிகேஷன் ஜோனுக்கும் 5 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி அதாவது நியூ கேஸ்லே ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களே போய் 2-1 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நியூ கேஸுக்கு நல்ல பாயிண்ட்டு. ஆனால் ஸ்பர்ஸ் வந்து எனக்கு புரியல, சாம்பியன்ஸ் லீக்கில் 4th முடிக்க முடியுதுன்னா ப்ரீமியர் லீக்கில் ஒரு 10வது இருந்தால் கூட நான் ஒத்துக்கிறேன். இவ்வளோ கீழே இருக்கிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்பவே இன்கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். ப்ளஸ் தாமஸ் ஃப்ராங்க்கு லோவஸ்ட்டு வின் பர்சன்டேஜ் லாஸ்ட் 10 மேனேஜர்ஸில் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை தூக்குனது சர்ப்ரைஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுவும் ஸ்பர்ஸ் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் கொடுத்தாங்கன்னா லீக் ஒழுங்காக ஆடலைன்னா எப்படி வேணாலும் போகலாம். பட் ஆனால் போன சீசனே சர்வைவ் ஆகிட்டாங்கடா, இப்போ இந்த சீசன்லாம் போகலாம் மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் எதிர்பார்த்தாங்க, அது இல்லை. ஆனால் என்ன ஒரு ஃபன்னான பார்ட்னா பிரென்ஃபர்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேட் ஆண்ட்ரூஸ் சூப்பராக அது கொண்டு போகிறாரு. தாமஸ் ஃப்ராங்க் வந்து இப்போ சாக் ஆகிட்டார். அவர் மேனேஜ் பண்ணுற டீம் எவ்வளோ கீழே இருக்குது. அவர் அங்கே இருந்தபோது கூட அவர் அந்தளவு பண்ணல, கேட் ஆண்ட்ரூஸ் அளவுக்கு சொல்கிறான். இப்போ ஜாபும் லூஸ் பண்ணிட்டார். அடுத்தது என்ன? ஆமாம், அதுவும் வந்து இப்போ அவர்லாம் இருக்கும் போது பிரென்ஃபர்டில் உனக்கு எம்புவேமோ
இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து இது டெஃபினெட்லி நம்ம மேனேஜர் மேலே குத்தமே சொல்ல முடியாது. இப்போ யுனைடெட் மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் ஆன்ஜ் வேற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் விட்டுருந்தாரு. அதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்போ மற்ற டீம்ஸ்லாம் பாருங்கள், செமேனியோ, குவேஹின்னு கண்ணா முன்னான்னு வாங்குறாங்க, எம்புஎமோ, கியோக்கரஸ்னு. ஏன்னா டாட்னாம் யாரை வாங்குறாங்க, நாங்கள் யார் இந்த சொலாங்கே மாதிரி பிளேயர்ஸை தான் வாங்குறோம் அப்படின்னு அப்படியே பச்சையாக சொல்லிட்டாரு. ஸோ அதுலேயே கிளியராக தெரியுது, நீங்கள் ஒரு வந்து யூரோப்பியன் கோல்டன் பூட் வின்னர், அதாவது வின்னர் இல்லை பட் டாப் ஸ்கோரர் கியோக்கரஸை வாங்குறீங்க, இவங்க டாமினிக் சொலாங்கே வாங்குறாங்க. ஸோ அதுலேயே உனக்கு தெரியுது இல்லை, கிளியர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. சரி, லாஸ்ட் சீசன் வந்து ஸ்பர்ஸ் யுனைடெட் வந்து சிமிலராக தான் முடிச்சாங்க டேபிளில். ஆனால் சீசன் முடிஞ்சோன்னா நாங்கள் என்ன மாதிரி பிளேயர்ஸ் வாங்கினோம், அவங்க என்ன மாதிரி பிளேயர்ஸ் வாங்கினோம். எம்புஎமோ, குன்யா ப்ரீமியர் லீக்ல ப்ரூவன், இங்கிலீஷ் ப்ரூவனில் செமையாக விளாண்டு அத்தனை கோல்ஸ் அடித்த பிளேயர் வாங்குறோம், அவங்க இல்லை. ஸோ அதுதான் டெஃபினெட்லி ஸ்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் காசு செலவு பண்ணி பிளேயர்ஸ்லாம் வாங்கலைன்னா வந்து இதே மாதிரி தான் எந்த மேனேஜர் வந்தாலும் இதே தான் நடக்கும். ஆனால் அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான சிஸ்டம் ஒர்க் ஆச்சானா கண்டிப்பாக கிடையாது. ஜவி சிமோன்ஸு, கலகர் சைனிங் செம சைனிங், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். ரேண்டல் கோலோ முவானி இது மாதிரி பண்ணுறாங்க. மத்திய ஸ்டெல் இருக்கார், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் லெவன்னு உனக்கு எதுவுமே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் பிரெண்டன் ஜான்சன் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வர கிறிஸ்டல் பேலஸ் விற்றாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸ்பர்ஸுக்கு. இவனுங்க இதுக்கப்புறம் எந்திரிச்சு வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான். என்ன மித்த கேம்ஸில் ஏதாவது ஆமாம், இது ஒரு எவர்டன் 1 போர்ன்மவுத் 2 அது கொஞ்சம் நல்லா போச்சு. போர்ன்மவுத் அவையில் போய் 3 பாயிண்ட் எடுத்தாங்க. என்னதான் எவர்டன் ஃபர்ஸ்ட் கோல் அடித்தாலும் இன்னும் டக்குன்னு ஒரு 2 கோல் அடிச்சு இவங்க 2-1 லீட் போயிட்டாங்க. அதுவும் ரயான் நியூ சைனிங் தான், 3 கேம்ஸ்ல பிரேசில்லேருந்து வந்தாருல்ல, ரைட்டு, சரியான சைனிங். அதுவும் டீனேஜர் தான் வேற அவரு. ஸோ டீனேஜர் ஃபர்ஸ்ட் 3 கேமுமே வந்து கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் டிஸ்பைட் அந்த 2-1 லீட் போனதுக்கப்புறம் 69 மினிட்ல எவர்டன் 2 வேற வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நினச்சிருந்தா நிறைய அடிச்சிருக்கலாம், பட் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் கிரேட் பவுன்மவுத்துக்கு. ஆல்சோ நெக்ஸ்ட் கேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கோலும் நடக்கல இந்த மேட்ச்ல. நாட்டிங்ஹாம் 0, உல்ஃப்ஸ் 0 தான். பட் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாக்கிங் நடந்துச்சு. சாண்டேக்கு தூக்கிட்டாங்க. 3வது மேனேஜர் சாக் பண்ணுறாங்க நாட்டிங்ஹாம் ஒரே சீசனில். டெஃபினெட்லி நாட்டிங்ஹாமோட ஒரு புவர் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் லீக்லேயே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் யா, இந்த கேம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 30-35 ஷாட் அடிச்சாங்க. ஜோசேஸா 10 சேவ் போட்டான், பட் ஸ்டில் ஒரு கோலும் அடிக்க முடியல. உல்ஃப்ஸோடே நீங்க 3 பாயிண்ட் எடுக்க முடியலன்னா கீழே அவங்களுக்கு கீழே வெஸ்டாம்லாம் பயங்கர ஃபயரா வந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் வந்துச்சு, இன்செக்யூரிட்டி வந்துச்சு, எங்கே ரெலிகேட் ஆயிடுவாங்க, அதனால தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் தெரில அது என்ன மாதிரி ஆக போகுது டிசிஷனு. அது இல்லாமல் நல்லா போன கேம்னா எனக்கு கேட்டேன்னா கிறிஸ்டல் பேலஸ் பர்ன்லி கேம் சூப்பராக போச்சுன்னுவேன். ஏன்னா செம கம்பேக்கு. அங்கே ஸ்டாண்ட் லார்சன் 2 அடிச்சிருப்பான், வந்து புது சைனிங்காக வந்து நல்லா பண்ணான். இங்கே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 3 கோல் அடிச்சு பர்ன்லி ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு பெருசாக, அதாவது ஜெயிக்காமல் ஜெயிக்கிறது கண்டிப்பாக ப்ளஸ்ஸு தான். ஸோ இதுக்கப்புறம் அவனுங்க பெரிய மேசிவ் கம்பேக் கொடுத்தா தான் ட்ராப் ஜோன்லேருந்து வர முடியும். ஏன்னா வெஸ்டாம் அது பண்ணுறனால இப்போ வெஸ்டாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2 டீம் கீழே ட்ராப் ஆகி இவங்க பர்ன்லி சர்வே ஆவாங்களான்னு தெரில. பட் ஆனால் ஒரு ஹோப்ஸ் கொடுக்குறாங்க அவங்க ஃபேன்ஸுக்கு, அதுவும் ஒன்று. அப்புறம் வில்லா லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து 86 மினிட்டுக்கு அப்புறம் இன்ஷியலோட ஓன் கோல்கால ஜெயிச்சு இப்போ அவனுங்களுமே வந்து 3rd பிளேஸில் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுங்க பாயிண்ட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லிவர்பூல், செல்சி, யுனைடெட்லாம் அதை அப்படியே ஏறி இருப்பீங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. உனே மாதிரி அட்லீஸ்ட் 3rd இல்லை 4th, டாப் 4 முடிச்சே அவனு தான் பார்ப்பார். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஸோ இந்த கேம் வீக் ஓகே, இப்போ போன கேம் வீக் அளவுக்கு பயங்கரமாக இருந்துன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே, அதாவது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆச்சு. டாப் 4ல் நிறையா இது டைட்டில் ரேஸ் பயங்கரமாக போகுது, ரெலிகேஷன் ரேஸ் நல்லா போகுது. ஸோ பார்ப்போம். இந்த வீக்கெண்ட் அவள் தான் FA கப் தான். ஸோ FA கப் முடிச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு மிட் வீக்கில் ஆர்சனலுக்கு மட்டும் மேட்ச் இருக்குது உல்ஸோட. அதுக்கப்புறம் நமக்கு கேம் வீக் 27 போயிட வேண்டியது தான். அது வரைக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் 2 நாள்லேயே நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் இது வருது இல்லை, ப்ளே ஆஃப்ஸ், அதுக்கான ஒரு ப்ரிவ்யூ வீடியோ போடுறோம். ஸோ அது மறக்காமல் பாருங்கள். பை கைஸ்.